அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்போ நான் புது சிருஷ்டி, புதிதாக பிறக்கிறோம் வசனத்தில். அப்படி பிறக்கும்போது நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரத்தில் எதுனா மாற்றம் உண்டாகுதா அப்படின்னா, மாற்றம் உண்டாகுதா? சரீரத்தில் மாற்றம் இல்லை. சைலஸ் சொல்கிறாரு மாற்றம் கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. மாற்றம் உண்டாதா இல்லையா? சரீரத்தில் மாற்றம் உண்டாகல, உள்ளான மனுஷனில் மாற்றம். பிறக்கிறோம், உள்ள பிறக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்த உடனே எப்படி இருக்குன்னா குழந்தைகளாக இருக்கிறோம். இப்போ அதே ஆள் தான், ஆனால் உள்ளத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்னா குழந்தையா இருக்கிறார். இப்போ இந்த குழந்தை வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். இப்போ இந்த பிறக்கும்போது உள்ள சூழ்நிலை என்ன? முதல் நூற்றாண்டு திருச்சபை சூழ்நிலை போராட்டங்கள் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் துருபதேசம், இன்னொரு பக்கம் கள்ள தீர்க்கதரிசிகள், இன்னொரு பக்கம் அந்திகிறிஸ்து. இப்படி பல காரியங்கள் தொடர்ந்து அங்க இருக்குது. இது நடுவில் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற குழந்தை என்ன செய்யணும்? வளர வேண்டும். சபைக்குள்ள இருந்தால் தான் வளர முடியும், தனியாக வந்தால் எப்படி வளர முடியும்? ஒரு குழந்தை குடும்பத்துக்குள்ள இருக்கணும், குடும்பம் இல்லைன்னா ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கணும், யாரோ தத்து எடுக்கணும், எப்படியோ வளரணும். இல்லைன்னா தனியாக இருந்தால் எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்கும், 3 நாள் செத்து போயிடும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதே நிலை காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது வளர வேண்டும், நாம் வளரணும். குழந்தையா இருக்கிற நிலையிலிருந்து படிப்படியாய் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ வளருவதற்கான எல்லா காரியங்களையும் வேதம் என்ன செய்யுது? நமக்கு காண்பிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே நாம் வளர்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக ஒரு பகுதி யூதா எழுதிய நிருபத்தில் நிறைய காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி காணப்பட வேண்டும், எப்படி வளரணுன்றது குறித்து சொல்றாரு. அதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன நிருபம், மொத்தமே 25 வசனம் இருக்குது. ஆனால் இந்த 25 வசனத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்றது அவர் சொல்றார். அதாவது அந்த முதல் நூற்றாண்டு சபை பிறந்த அந்த காலத்தில் சபையின் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்றதை அங்கே எழுதுறார். யூதர்கள் 2 விதமா இருக்கிறாங்க. யூதர்கள் 2 விதமான யூதர்கள். ஒன்று யெகோவா தேவனை விசுவாசிக்கிற யூதர்கள், இன்னொன்று பிசாசையும் அதன் கூட்டத்தையும் விசுவாசிக்கிற யூதர்கள். அவங்களை குறித்து என்ன சொல்றாருன்னா பவுல் கள்ள சகோதரர்கள் அப்படின்றார். எல்லாரும் சகோதரர்கள் தான், அதுல கள்ள சகோதரர் இருக்கிறாங்க. முதல் ரட்சிக்கப்பட்டது பலவிதமான சூழ்நிலை இருந்த யூதர்கள், அப்புறம் ரோமர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் முதல்ல அந்த பண்டிகைக்கு வந்தவங்கன்னா பெரும்பகுதி யூதர்கள், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த 2 விதமான யூதர்கள் நடுவிலே அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஒருவர் கள்ள சகோதரர், அவங்க என்ன பண்ணுறாங்க? விசுவாச மந்திரங்கள், புள்ளி சூனி இதெல்லாம் செய்கிற அல்லது விசுவாசிக்க நம்புகிறவர்கள். ஒரு பக்கத்தில் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறது. இன்னொரு கூட்ட யூத ஜனங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்காதவனும் இருக்கிறான். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்கள் இருந்தார்கள். இது ஒரு மோசமான குழப்பமான நிலை தான். ஒரு பக்கம் விசுவாசிக்கிறான், இன்னொரு பக்கத்தில் யெகோவா தேவன் அவர் தான் அப்படின்றான். இன்றைக்கும் இருக்குது ஜூடிசம். இந்த ஜூடிசம் அவங்க புதிய உடன்படிக்கை புத்தகம், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிற அத்தனைக்கு எதிராக நீ பேசினே இருக்கிறான். கிறிஸ்தவன் தனிமையில் நடந்தார்னா இல்லை, அது எப்படியா நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிரடியான எல்லா தத்துவங்களையும் பேசுகிறான். அவர் மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினாரா அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எதிரடியாக பேச முடியும், எல்லாம் பேசுகிறான். ஜூடிசம் ஒருபோதும் கிறிஸ்துவை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அவங்க எவ்வளவு எதிராக மோசமாக பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுகிறான். வைராக்கியமாக இருக்கிறான். எதுக்கு? தோறான் பழைய உடன்படிக்கை புத்தகம், அதுக்கு அப்படியே வைராக்கியமாக பேசணுமா, அதை தான் பேசுவோம். அதை கற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை. ஏன்னா தோரா ரொம்ப நல்ல புத்தகம் தான். 5 ஆகமெல்லாம் இருக்குது இல்லையா? தேவை. அது இல்லாமல் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணல, சீஷர்கள் பிரசங்கம் பண்ணல. பழைய உடன்படிக்கை புத்தகத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அதை வச்சா பேசினார். அதுக்காக அது வேணாம் இல்லை, அது இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது. அது இல்லைன்னா சுவிசேஷமே சொல்ல முடியாது. அதை வைத்து அவங்க சுவிசேஷம் சொல்கிறாங்க. இந்த கந்தக மந்திரி வண்டியில் போயிருக்கிறார்ல, எதை வச்சு சுவிசேஷம் சொன்னார்? பழைய ஏற்பாடு புத்தகம் சுவிசேஷம் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார். ஏசாயா தீர்க்க புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். எலியாவை பற்றி பேசுகிறாரு. எல்லாம் அங்கேருந்து எடுத்ததெல்லாம் அதான். மோசையை பற்றி பேசுகிறார், சாலமோனை பற்றி, எல்லாம் அங்கேருந்து எடுத்து பேசுகிறார். அப்படி இல்லைன்னா நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியல. சீசனாக தான் பிரசங்கம் பண்ணான். இப்போ அப்படி இருந்த காலகட்டத்தில் நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படுற ஜனங்கள்லாம் சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். சபையில் யார் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்களாம்? ரட்சிக்கப்பட்டதும் சேர்த்துப்பட்டாங்க. நான் வசனத்தை சொல்லி இதை லைனாக சொல்லி வந்துடுறேன். இது 27 விதமான காரியத்துக்கு நான் 1 நிமிஷம் 20 நிமிஷம் இதுக்கே போயிடும். அப்படியே நான் சொல்லினே வந்துடுறேன். அதன் பிறகு தான் செய்தி இருக்குது, அது உள்ளே இருக்குது. முதல்ல என்னன்னா, வசனம் 4ஆம் வசனத்தில் படிக்கலாம்னா நேரம் இல்லை. கிருபையை புரட்டுகிறார்கள். நீங்கள் வசனத்தை எடுத்தாலும் உங்களுக்கே தெரியும், அங்கங்கே அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. கிருபையை என்ன செய்கிறாங்களாம்? காம விகாரத்தை புரட்டுகிறார்கள். அடுத்தது, இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், பக்க வழியாய் நுழைகிறவர்கள். 3 விஷயம். 7ஆம் வசனத்தில் விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், தீட்டான சொப்பனம் காண்கிறவர்கள், மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறவர்கள், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், மகத்துவத்தை தூஷிக்கிறவர்கள். 10ஆம் வசனம், தெரியாதவைகளை தூஷிக்கிறவர்கள், தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள். 11ஆம் வசனம், காயினுடைய வழியில் நடக்கிறவர்கள், பிலேயாமின் கூலிக்காக ஓடுகிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், கெட்டு போனவர்கள். 12ஆம் வசனம், கரைப்பட்டவர்கள், கரையாய் இருக்கிறவர்கள் மற்றவர்களை கரைப்படுத்துகிறார்கள், மேய்த்து கொள்ளுகிறவர்கள், தண்ணீரற்ற மேகங்கள், 2 தரம் செத்த மரம். 13ஆம் வசனம், தங்கள் அவமானங்களை வெளித்தள்ளுகிறவர்கள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். 16ஆம் வசனம், முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்கள், இருமாப்பாய் பேசுகிறவர்கள், தற்படிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள். 19ஆம் வசனம், பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுவாபத்தார், ஆவி இல்லாதவர்கள். எத்தனை சொன்ன? 27 சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு நிருபத்தில், அதுவும் 25 வசனம் இருக்கிற ஒரு நிருபத்தில் 27 விஷயத்தை சொல்றார். எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது, எதுவுமே நல்ல விஷயம் இல்லை. இப்போ சபை பிறந்து அப்போ எழுதுறார் அந்த நிருபத்தை, யூதா எழுதுறார். இவ்வளவு விஷயத்தின் நடுவிலே குழந்தை இருக்குது, சபை பிறந்திருக்குது. இப்போ இது வளர வேண்டும். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறான்ல, அவன் என்ன செய்கிறான்னா, ஆவிலே ப்ராக்டிஸ் பண்ணுவானா அல்ல சரீரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவானா? சரீரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும். இவன் படுத்துக்கிட்டே ஆவிலே நான் பண்ணுறேன், ஓடுறதுக்கு கஷ்டமாகுது, கால் வலிக்குது, நான் ஆவிலே சில பேர் சொல்லுவாங்களே, அப்படியே போவோம் சாரி அப்படி தட்டி என்ன ஆகுனா ஆவிலே ஜாமன் அப்படிலாம் இருக்கிறோம். தேர்ந்தவர்கள் இல்லை, தேர்ந்தவர்கள் தான். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் என்ன செய்ய போகிறேன், ஆவிலே ஓட போகிறேன்.
இப்போ ஓட்டப்பந்தய நாள் வந்துடுச்சு. டெய்லி இவர் காலைல 5 மணிக்கு ஆவிலே ஓட்டார். அங்கே வந்து நிற்கிறார். ஓட முடியுமா? கை காலெல்லாம் இழுத்துன்னு போயிடும். அப்போ மாம்ச பிரகாரமான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவர் மாம்சத்தில் பிராக்டிஸ் பண்ணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமே ஆனால் ஆவியில பிராக்டிஸ் பண்ணும். நீ அந்த அந்த பயிற்சி இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி அடைவோம். மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் வெற்றிக்கான முயற்சி எடுக்கவில்லை என்றால் அங்கே தோல்வி. இப்போ இங்கேயும் இதை மாற்றி மாற்றி செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது? ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மாம்சத்தில் ப்ராக்டிஸ் பண்ணால் 2 நாள் தான் ஓடும். மூணாவது நாள் எங்கடா ஆளை காணனா இழுத்து போத்தின்னு பட்டுன்னு தூங்கின வேண்டியதான். ஏன்? மாம்சத்தில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இது ஆவியிலிருந்து ஆவியிலே பலன் அடைவதற்கு, ஆவியிலே வளருவதற்கு, ஆவியிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அங்கே ஆவிக்குள்ளே தான் நம்ம எல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பிறந்த அனுபவத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா ஆவியிலே நாம் பலன் அடைவதற்கு நமக்கு வசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அதிகாலையில் எழுந்து போய் ஜெபம் பண்றார். இப்போ அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? அவர் சரீரத்தில் இருக்கிறார், மாம்சத்தில் இருக்கிறார். அவருக்கு சரீரம் இருக்குது, அவருக்கு ரத்தம் இருக்குது, அவருக்கு ஆவி எல்லாம் இருக்குது, ஆத்மா சரீரெலாம் இருக்குது. இப்போ இந்த நிலையில் வந்து அவர் சீஷர்களுக்காக எல்லாம் செய்கிறார். இதெல்லாம் ஏன் நிறைவேற்றுனா என் நிமித்தமா இல்லை, உங்கள் நிமித்தமா, உங்களுக்காக தான் செய்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்யலைன்னா இந்த சீஷர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அவரே தூங்குறாரு, நம்மளும் தூங்கலாம், அவ்வளோதான். அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது, வெற்றி இல்லை. அப்போ நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமையானால் ஆவியில் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். முதல் காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய சென்ஸ், 5 சென்ஸ் இருக்குதுல்ல, இந்த சென்ஸ் வந்து பார்க்கிறது, நுகர்றது, பேசுறது, சுருசித்தல், தொடுதல், கேட்குதல் எல்லாம் இருக்கு. 5 சென்ஸ். இதை வந்து ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இது எதை பார்க்க வேண்டும் என்று இந்த மாம்சம் தீர்மானிக்க விடக்கூடாது, ஆவியிலே தீர்மானிக்க வைக்கணும். அப்படி தீர்மானிக்க வைக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது, இல்லைன்னா தறி கட்டு ஓடுது. பேசுறதா இருந்தாலும் சரி, கேட்கறதா இருந்தாலும் சரி, தொடுது எல்லாமே. அப்போ என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்து வந்து பிசாசு கிட்ட பேசுகிறார். அவன் கேட்குறான், இந்த கல்லெல்லாம் அப்பமாகிடுங்க. உடனே இயேசுக்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து பிறப்பு ஒரு வார்த்தை பிழைப்பான், ஒழிஞ்சிச்சு. இது புதிய ஏற்பாட்டில் இருக்குதா, பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பைபிளில் இருக்குதா? பைபிள் இருக்குதா? இருக்குதா இல்லையா? எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இருக்குதா, பழைய ஏற்பாடு இருக்குதா? பழைய ஏற்பாட்டு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போனா பைபிள் தான் சொல்கிறார். அவர் சொன்ன எல்லாம் பைபிள் இருக்குதான், எல்லாம் பழைய ஏற்பாடு தான் இருக்குது. ஆரம்பமே அங்கே அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ வந்து நாம் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும் அப்படின்னா எல்லாவற்றிலும் நாம் பெருகுகிறவர்களாய் காணப்படும். அதையும் எழுதுறார். 2ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. 3 காரியத்தை சொல்றார். இரக்கம், அன்பு, சமாதானம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பெருக வேண்டும். இதை பவுல் எழுதியிருக்கிறாரு, மற்றவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். இது பெருக வேண்டுமையானால் என்ன செய்யணும்? பெருகணும் என்ன செய்யணும்? வசனம் பெருகணும், அன்பு பெருகணும். அப்படி என்ன செய்யுது? ப்ராக்டிஸ் பண்ணும், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும், அதிலே பெருக வேண்டும். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா
முதல்ல வந்து வேதத்தை ஒரு கிரமமா வாசிங்க. வேதத்தை வாசிக்கிறதுல கவனமா இருங்க. அதன் பிறகு எப்படி ஒருத்தன் ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றானோ அது போல நீங்க காலையில் எழுந்து இந்த வசனத்தை சொல்லுங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தேவைக்கு ஏற்பட சொல்லுங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. தாவீது அதை சொல்றார். என்ன சொல்றான்னா, என் வாயின் வார்த்தை என் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியா இருக்கணும். இந்த நாள் முழுசும் என் வாயின் வார்த்தை என் இருதயத்தின் தியானம் இந்த சமூகத்தில் பிரீதியா இருக்கணும். ஆண்டவரே, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்ன செய்யதான் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க அதை அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்யுங்க. அப்படி போராட்டம் வரும்போது அறிக்கை செய்யுங்க. பிரச்சனை வரும்போது அறிக்கை செய்யலாமா, அல்லது காலையிலேயே அறிக்கை செய்து ஆயத்தமா இல்லாமா? காலையிலே காலையிலே சொல்லி நம்மை இருதயத்தை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதை குறித்து சொல்றார். வசனம் பெறுகிறது ஜனங்களுக்குள்ளே. அப்போஸ்தலர் 12:24. ஆமா, வேத வசனம் என்ன செஞ்சது? வளர்ந்து என்ன செய்து பெருகிற்று. இப்போ இது வந்து எங்க பெருகி இருக்கும்? அப்படியே ரோட்ல எல்லாம் பெருகிச்சா? வசனம் பெருகிச்சுன்னா அங்கங்க அப்படியே எங்க ரோட்லாம் கிடக்குது, எங்க பார்த்தாலும் கிடக்குது. அப்படி இல்லை. ரொம்ப ஒரே ஒரு வசனம்தான் 3 வார்த்தையில் எழுதிட்டு இருக்கிறாரு. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அடுத்த வருஷம் வாசிங்க. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். வசனம் பெருகிற்று என்ற ஆள் விசுவாசிகள் வளர்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறார்கள். வசனம் பெருகல அப்படின்னா விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்னு அர்த்தம். வளரவில்லை. இப்ப வளர்ந்திருப்பதின் அடையாளம் என்ன? வளர்ந்திருக்கிறாங்கன்னா எப்படி சொல்லலாம்? கீழ்ப்படுகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆமா, சொல்றாங்க. எனக்குள்ளே வச்சுக்கல, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்றேன்? வசனத்தை சொல்றேன். நீங்க வசனத்தை சொல்றதுக்கு எங்கேயும் போவானா, இந்த காலையில கேட்குற இந்த செய்தி என்ன செய்யுங்க, சொன்னாலே போதும். அதாவது நான் போன மாதம் வந்து அது கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு 2 மாதம் முன்னால் இருந்த செய்தியெல்லாம் கேட்டுனே வந்தேன். அப்படி கேட்கும்போது நான் ஒரு காரியத்தை என்ன புரிஞ்சுக்கணுன்னா, 2 மாதம் கழிச்சு என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் 2 மாதம் முன்னாலே அந்த செய்தியெல்லாம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையாக இருக்குதுன்னா 2 மாதம் கழிச்சு என்ன நடக்குதோ அதெல்லாம் அதில் இருக்குது. அந்த செய்தியெல்லாம் கேட்டுனே இருக்கிறேன். இதெல்லாம் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கு முன்னாலே பேசியிருக்கிறேன். நீங்கள் எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். ஃபஸ்ட்டு வளர்ந்து விழுந்துனே இருக்கிறோம். 2வது வளர்ந்து விழுந்துனே இருக்கிறோம். என்ன செய்யுங்கன்னா, இந்த செய்தியை திரும்ப கேளுங்கள். பழைய செய்தியெல்லாம் எடுத்து கேளுங்க. உங்களுடைய ஆவிக்கு கேட்கறதுக்கு வந்து கட்டாயம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கும். விசாஸ் கேட்க விட மாட்டான். விட மாட்டான். ஆனால் நீங்கள் கேளுங்க. எப்படி கேட்கணுன்னா, இல்லை நான் இந்த இடத்திலிருந்து எழுந்து வர வேண்டும், இந்த இடத்திலே நான் இருக்க விரும்பலை. சத்தமாக சொல்லுங்க. இந்த இடத்துல நான் இருக்க விரும்பலை, இதிலிருந்து நான் எழுந்து வர வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட அந்த செய்தியை கேட்கும்போது வேலை செய்யும். வெளியே வராமல் உள்ள உட்காந்துனே கேட்டீங்கன்னா வேலை செய்யாது.
வெளியே வர வேண்டும் என்ற மனதோடு கேட்டால் வேலை செய்யும். இப்போ நான் இங்கே இருக்கிற இடம் சரியில்லை, நான் வெளியே வந்துடணும், இந்த விழுந்து போய் கிடக்கிறேன், வெளியே வந்துடணும், வளர வேண்டும் அப்படின்னு வசனத்தை வாசி பாருங்க, பலன் கொடுக்கும். அப்போ ஏன் அது வேலை செய்யுது அப்படின்னா, இந்த தீர்மானமானது தேவ பிரசன்னத்துக்குள் உங்களை கொண்டு வந்துடும். என்ன தீர்மானம்? ஒரு வைராக்கியத்தோடு கூட நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் இந்த விழுந்த இடத்துல இனி இருக்க மாட்டேன், எழுந்து வெளியே வந்து நிற்க போகிறேன், நான் வளரணும், பலனடையணும் அப்படின்ற வைராக்கியம் உள்ளே வரும்பொழுது தேவ பிரசன்னம் உங்களுக்கு உதவி செய்து வசனத்தை நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, சும்மா கேட்டீங்க அப்படின்னா அந்த வைராக்கியம் விருப்பம் அது இல்லாமல் கேட்கணும், பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வேலை செய்யாது. வசனத்தை வாசித்து வேலை செய்யலை, பிரசங்கம் கேட்டால் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னா உள்ளே இருதயத்தில் இந்த தீர்மானம் இல்லை. என்ன தீர்மானம்? இல்லை இதிலிருந்து நான் எழுந்து நிற்க போகிறேன், இதிலிருந்து ஓட போகிறேன், இதிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் பரிசுத்த ஆவியின் உதவி செய்யும். ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் கேட்க விடவே மாட்டான். கொஞ்ச நேரம் கேட்பீங்க, அதுக்குள்ளே போர் அடிக்கும், இல்லை இது மாதிரி இருக்கும், அதான் அப்படியே ஆள் தான் முடிச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம், மூடி வச்சுருவோம். பைபிள் கொஞ்சம் வாசிப்போம். அப்புறம் நீங்கள் துவங்கும் முன்பாகவே ஒரு வைராக்கியத்தோடு கூட துவங்கும். ஜபிக்க முன்பாகவே ஒரு வைராக்கியத்தோடு நின்று ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் சரீரத்திலிருந்து சிந்தையிலிருந்து வராது, ஆவியிலிருந்து வர ஆரம்பிச்சு. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியுமா? அப்போ தான் வளர முடியும். இப்போ அது வசனம் என்ன செய்யுது? உள்ளே பெருகுகிறது. அப்போ வசனமானது வசனம் வாசித்து அதை அறிக்கை செய்தல், வாசிக்கிறது மட்டும் கிடையாது. நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னால் ஒரு முறை சொல்லியிருந்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே பைபிள் வாசிக்கும் போது சில வசனங்கள் உங்களுக்கு பேசுகிறப்போ இருக்குத, அந்த வசனத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யுங்க. அந்த வசனத்தை போட்டு வச்சுட்டு காலையில் ஏச்சு அதை சொல்லுங்க, அதை சுதந்திரத்து கொள்ளுங்கள். ஒரு சில மாதத்துக்கு முன்னால் சொன்னேன், எத்தனை பேர் செய்றீங்கன்னு தெரியல. இல்லை, ஏன் செய்ய விட மாட்டான்னா இந்த குழந்தை, ஆவிக்குரிய குழந்தையானது வளரும்னு தெரியும் விசுவாசிக்கு. வசனத்தினால் இது வளரும். ஏன்? வசனம் ஒரு ஞானப்பால். பேதுரு சொல்றார், இது என்ன செய்யும்? ஞானத்தில் வளர வைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனால் என்ன செய்கிறான்னா வளர விட மாட்டான். நீங்கள் தான் ஒரு உறுதியாக வைராக்கியமாக செய்யணும். காலையில் எழுந்து, அதிகாலை எழுந்து முயற்சி பண்ணுங்க. இல்லை முயற்சி பண்ணாதீங்க, எழுந்துறீங்க, அவ்வளோதான். அது என்ன முயற்சி? வேற எழுந்துறீங்க. அதிகாலை எழுந்துச்சு உங்களை எதெல்லாம் பாதிக்க வச்சது, நேற்று இதெல்லாம் என்னை பாதிக்க வச்சதோ அதற்கான, அதை மேற்கொள்வதற்கான வசனம் பைபிள் இருக்குது. அந்த வசனத்தை சத்தமாக சொல்லுங்க. பாவம் மேற்படுதா? வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குது? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. சத்தமா சொல்லுங்க. கடன் வாங்கி பிடிச்சி, கடன் என்னை பிடிச்சி வச்சுக்குது, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். சத்தமா சொல்லுங்க. அது வார்த்தை அறிக்கை செய்யுங்க. நஷ்டம் வருது, அந்த நஷ்டத்துக்கான வசனம் பைபிள் இருக்குது. எனக்கு ஒரே நஷ்டமா இருக்குது, என்ன வசனம் இருக்குது? என்ன சொல்லலாம்? நானே சொல்லுகிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். டாக்டர் கிடையாது. டாக்டர் சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க. ஒரு டாக்டர் சாப்பிட்டு எல்லா டாக்டரும் சாப்பிட்டு இந்த அம்மா என்ன செஞ்சது? சொத்தே காலி ஆயிடுச்சு. இந்த அம்மாவுடைய பிரயாசத்தின் பலன் மட்டும் கிடையாது, இந்த அம்மாவுடைய சொத்தே போயிடுச்சு. கடைசியில் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு உடனே வரமாட்டாங்களே, உடனே வந்துடுவோமா? வரமாட்டோம். ஒன்றெல்லாம் போய் ஓட்டாண்டி ஆன பிறகு அப்புறம் தான்
வேலை செய்யும். இயேசு கிறிஸ்து போகலாம். ஆனால் அங்கே உடனே நடக்குது. உடனே நடக்கிறதுக்கு உடனே வரமாட்டோம் இல்லை. நம்ம ஜனங்க அப்படி தான் இருக்கிறாங்க. உடனே விடுதலைக்கு உடனே கிடையாது. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போன பேர் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் ஒரே செகண்டில் சுகமாகிட்டார். வல்லமை புறப்பட்டது, சுகமாயிட்டாங்க. இப்போ வந்து தெய்வீக சுகத்துக்கான வசனம் இருக்குது. இப்படி அதை ஒருவேளை பலவீனமாகறீங்கன்னா அந்த வசனத்தை சொல்லுங்க. சொல்லலாம், கால் ஏற்றி சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவருடைய தழும்புகள் அடிக்கப்பட்ட அந்த தழும்பு என்ன செய்யுது? குணமாக்கு. ஏசாயா சொல்றார், குணமாக்குகிறது. வசனம் குணமாக்குகிறது. ஒரு வார்த்தை சொல்லும் என்றார், சுகமாக்குகிறது. அப்போ வந்து காலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை காலையிலேயே அறிக்கை செய்யுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? பெருகும். அடுத்து அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. வசனத்தில் பெருகும் போது இங்க என்ன பெருகுது? விசுவாசத்தில் பெருகுகிறது. வசனம் ஃபர்ஸ்ட் உள்ள வருது. யார் மூலம் ஃபர்ஸ்ட் வசனம் வந்தது? யார் மூலம் வந்தது? யாரு? சீஷர்கள். அப்படி சொன்ன தொல்லை கிடையாது. பேதர் தான் எழுந்து 2 பிரசங்கம் பண்றார். காட்டவெல்லாம் நடுக்கிறான். நடுங்கி அப்பவே குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டான். அப்போ அந்த வசனம் முதல்ல உள்ள வந்தது, பின்பு விசுவாசம் பெருகுது. வசனம் பெருகுது. இப்போ விசுவாசம் பெருக ஆரம்பிச்சது. வசனத்தோடு நின்று போயிடக்கூடாது. வசனம் 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 வசனத்தோடு நின்று போயிடக்கூடாது. அந்த வசனமானது விசுவாசத்துக்குள் நடத்த வேண்டும். வசனமானது தெய்வீக சுகத்துக்குள் நடத்த வேண்டும். வசனமானது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் நடத்த வேண்டும். ஏன்னா இந்த வசனத்தில் எல்லாம் இருக்குது. கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையா கிறிஸ்து மாம்சமான எல்லாம் இருக்குது. ரைட்டு. அந்த வசனத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அத்தனை வசனத்துக்குள் இருக்கிறது. ஏன் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இல்லை, இப்போ எப்படி ஏற்றுக்கொள்றேன்னா, நான் அறிக்கை செய்கிறதுனால் ஏற்றுக்கொள்கிறேன். கால் ஏஞ்சி, ஆண்டவரே நான் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இப்போ அவன் வந்து ஏசு சுகமாக்க அந்த சீஷத்தை கொண்டு வரான். சுகமாவன் தான் கொண்டு வந்தான், சுகமாகலை. அப்போ சொல்கிற உனக்கு விசுவாசம் இல்லை, ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்க உதவி செய்யுங்க. விசுவாசத்தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்தாங்க? பெருகிறது. முதல் நூற்றாண்டு சொல்கிறான், வசனம் பெருகுது, விசுவாசம் பெருகுது. ரோமர் 5:15 வாசிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆமா, கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ரோம சபைக்கு எழுதுறார், கிருபையில் வருகிற ஈவு என்ன செய்யுது? கிருபை என்ன செய்யுது? கிருபையே கிஃப்ட் தான். தேவ கிருபையானது நமக்கு கிஃப்ட். அது என்ன செய்தான்? பெருகி இருக்கிறது. இப்போ நான் கிருபையில் பெருகி இருக்கிறேன், வசனத்தில் பெருகி இருக்கிறோமா? விசுவாசத்தில் பெருகி இருக்கிறோமா? கிருபையில் நான் வளர்ந்துருக்கிறோமா? பெருகி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இல்லை, அதாவது ஒரு விசுவாசி அப்படின்னா ஒரு எல்லை, ஒரு லிமிட், இவ்வளோதான், அதுக்கு மேலே அவ்வளோதான். இல்லை, இந்த விசுவாசி அப்படின்னா அவருக்கு ஒரு லிமிட், அவ்வளோதான். விசுவாசத்துக்கு, வசனத்துக்கு, கிருபைக்கெல்லாம் ஒரு லிமிட், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஜாம் பண்ண முடியாது, இதுக்கு மேலே பைபிள் வாசிக்க முடியாது, இதுக்கு மேலே வளர முடியாது, இதுக்கு மேலே பெருக முடியாது, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எதுனா இருக்குதா பைபிளில்? இருக்குதா? அதாவது நீங்கள் வளர வளர பெருக பெருக வசனம் உங்களுக்குள்ளே பெருகும்பொழுது வசனத்தை பேசுகிறவர்களாக மாறுறோம். விசுவாசத்தில் வளர வளர பெருக பெருக உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தெய்வீக சுகம் என்ன செய்யுது? நடக்கும். ஆவியானவர் செய்வார். கிருபையிலே பெருக பெருக உங்களால் சும்மா இருக்க முடியாது. சும்மா உட்காந்துக்க முடியுமா?
உட்கார முடியும். அது ஓட வைக்கும், எல்லா காரியங்களையும் செய்ய வைக்கும். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமா, கர்த்தருடைய கிரியையில் பெருகிறவர்களா இருப்பீர்களாக. அதாவது தொடர்ச்சியா வருது பாருங்க. வசனத்தில் பெருகும்போது விசுவாசத்தை பெருகும், விசுவாசத்தை பெருகும்போது கிருபையில் பெருகிறோம், கிருபையில் பெருகும் பொழுது இவர் தெளிவா எழுதுறாரு, கர்த்தருடைய கிரியையிலே, சொந்த கிரியை கிடையாது. யாருடைய கிரியை அது? கர்த்தருடைய கிரியை. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. சொந்த வேலை கிடையாது, சொந்த கிரியை, நம்ம இஷ்டத்துக்கு செய்வது கிடையாது. எதை செய்தாலும் கர்த்தர் செய்தது. அவர் என்ன செய்தார் அதை செய்கிறேன், அவர் சொல்றதை செய்கிறேன், அவர் செய்ததை செய்கிறேன். 2 விஷயம்தான். அப்போ அவருடைய கிரியையில் பெருகுகிறோம் என்றால் 2 விஷயம்தான். அப்படின்னு பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? இது எதுவுமே இல்லைன்னா இன்னும் குழந்தையா இருக்கிறோம். இன்னும் எப்படி இருக்கிறோம்? குழந்தையா இருக்கிறோம், வளர்ச்சி இல்லாதவளா இருக்கிறோம். வருஷம் மட்டும் போயினே இருக்குது. வருஷம் என்ன செய்யுது? அது நிற்குமா? நீங்கள் வளர்ற வரைக்கும் நிற்குமா? வளர்ட்டும், அப்புறம் போகலாம். எப்போ பிறந்தீங்க? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். 1958, 88. நான் அதை கேட்கல. எதை கேட்டேன்? 2018, 12. 2012 பிறந்த ஆளு 2026 எப்படி இருக்கணும்? எத்தனை வருஷம் ஆச்சு? விரல் விட்டு எண்ணுங்க. இங்கே ஒரு 8 வருஷம், அங்கே ஒரு 6 வருஷம். இப்போ கண்டுபிடிச்சிங்களா? 5 வருஷமா? என்ன மாதிரி சொல்கிறீங்க? 14 வருஷம். இப்போ 14 வயசு, 14 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கணும்? 3 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட நீங்கள் எப்படி இருக்கணும்? சூப்பராக இருக்கணும். 3 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை யாரு? பேதுரு, யோவான், மத்தேயு, அந்த மாதிரி, அந்திரேயா, யாக்கோபு. 3 வருஷம் தான். ஆனால் நம்ம என்ன வயசாச்சு? 14 வருஷம் இருக்குது. 20 வயசு ஆள்லாம் இருக்கிறீங்க, 30 வயசு ஆள்லாம் இருக்கிறீங்களா? 32 வயசு. ஏன் அப்படின்னா நாம் அதை அறிக்கை செய்யாமல் விட்டுட்டோம். இந்த வசனத்தில் பெருகிறதுல நின்று போயிடுச்சு. எங்கன்னா ஒரு இடத்துல நின்று போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஆள்தான். ஒரு செயின் லிங்க் மாதிரி, எதனா ஒரு செயின் லிங்க்ல எதனா ஒரு கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆள்தான், எல்லாமே கட்டு. இது தொடர்ச்சியாக நாம் என்ன செய்ய வேண்டியது? வளர வேண்டும். நீங்கள் இப்போ எங்கே ஆரம்பிக்கீங்கன்னா, இன்னிலேருந்து ஆரம்பிங்க. எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க? வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. வசனத்திலிருந்து நீங்கள் துவங்க. முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்? வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறேன். அப்படின்னா நான் இந்த வசனத்தை அறிக்கை செய்ய போகிறேன். ஏற்கனவே இருக்குது. இப்போ நீங்கள் அறிக்கை செய்ய வசனத்தை பெருகும், விசுவாசத்தில் பெருக ஆரம்பிச்சிடும். இது நின்று போச்சுன்னா விசுவாசம் நின்று போயிடும். வசனத்தில் பெருகிறது நின்று போச்சுன்னா விசுவாசம் என்ன செய்யும்? நின்று போயிடும். வசனத்தை பெருகிட்டேன், விசுவாசத்தை பெருகிட்டேன், அடுத்தது எங்கே வந்துடும்? கிருபையில். வசனத்தில் விசுவாசத்தை பெருகுனா கிருபை கிட்ட வர முடியல. அப்படியே வந்து இப்போ கர்த்தருடைய கிரியை, நம்முடைய கிரியை கிடையாது, நம்ம இஷ்டம் கிடையாது, நம்முடைய வேலை. இப்போ நம்முடைய வேலை என்னன்னா, நம்முடைய வேலையே யோசனைப்போம், இங்கே போகணும், அங்கே வரணும், இதை செய்யணும், அதே நாட்டை சும்மா இருக்க முடியல. இப்படியே ஓடி இருந்தால் கர்த்தருடைய கிரியை குறித்து சிந்தையே இல்லை. அவர் என்ன செஞ்சார் அப்படி கேட்டால் தெரியலன்னு தான் சொல்லணும்.
ஆனா கர்த்தருடைய கிரியை நாம் செய்யும் பொழுது, அவர் சொல்றதை செய்யும் போது கரெக்டா சொல்லுவோம், கர்த்தருடைய கிரியையில நான் பெருகி கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்முடைய கிரியையில தான் பெருகினே இருக்கும். இதை செய்யணும், அதை வாங்கணும், அதை பண்ணணும், அங்கே போகணும், இங்கே வரணும், கல்யாணம் வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் ஓடின்போம். அது எல்லாத்துக்கும் உலக காரியங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்வோம்? ஓடுவோம். ஏன்? கர்த்தருடைய கிரியை அது, நம்முடைய கிரியை எல்லாம். அப்போ கர்த்தருடைய கிரியா நம்ம செய்யும்போது, இது கர்த்தருடைய கிரியையா என்னுடைய கிரியையா அப்படின்றத யோசிங்க. என் வேலையா இல்லை கர்த்தருடைய வேலையா? அதுக்கால வேலையை விட்டு போனேன்னு சொல்ல, என் வேலையின் நடுவிலும் நான் கர்த்தருடைய கிரியையா இருக்கிறேன். இப்போ நானே கர்த்தருடைய கிரியை தான். கரெக்டா? கர்த்தருடைய கிரியை, நீங்க கர்த்தருடைய கிரியை தான். ஆண்டவர் மண்ணில் படைத்தார், சிருஷ்டிக்கல, படைத்தார். சிருஷ்டிப்பு கிடையாது, ஒன்றுமில்லாந்து உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. எதனா உன்னை வைத்து உண்டாக்குறாங்களே, அது படைப்பு. இப்ப மனுஷன் யாருன்னா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவனும் படைக்கப்பட்டவனுமா இருக்கிறான். ரெண்டு இருக்குது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டும் படைக்கப்பட்டும் சிருஷ்டிக்கப்பட்டவன். படைப்பு சரீரம் மண்ணிலேருந்து வந்தது, ஆனா சிருஷ்டிப்பு தேவனுடைய சுவாசத்தில் இருக்கு. மனுஷன் தேவனுடைய சுவாசமா இருக்கிறான். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிரியில் பெறுகிறோம். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குகிறதுக்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆமா, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. நீங்க சும்மா இருக்காதீங்க, உங்க இருதயம் சும்மா வைக்காம கர்த்தரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. இந்த 1000 ஸ்தோத்திர பலி அது தேவையில்லை, குழந்தைங்களுக்கு தான் தேவை. 14 வயசு ஆளுக்கு ஃபீடிங் பாட்டில் தேவையா? ஃபீடிங் பாட்டில் தேவையா? தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையில்லை. அப்படி குடித்தா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அப்படி மாதிரி யாருன்னா குடிச்சுன்னு இருக்கிறாங்க 14 வயசு ஆள். யாருன்னா இருக்கிறீங்களா 14 வயசு? ஓ, அந்த 14 இல்லை, சைலஸ் இப்போ அந்த 14 இருக்குது. சரீர பிரகாரமா. அப்படின்னா நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் இந்த ஸ்தோத்திரத்தில் பெறுகிறது. அதை பற்றி அவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? தேவனுடைய மகிமை விளங்கத்துக்கு எதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தில் பெருக வேண்டும். ஆண்டவரை கர்த்தரை துதிக்கிறதுல பெருக வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிங்க. ஜாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்க கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் மட்டும் அப்புறம் செய்யுங்க. 2 கொரிந்தியர் 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். எல்லா காரியத்திலும் பெருக வேண்டும். ஒவ்வொன்றா சொல்லின்னு வந்தார். வசனத்தை பெருகணும், விசுவாசத்தை பெருகணும், கிருபையில பெருகணும், கர்த்தருடைய கிருபையில பெருகணும், ஸ்தோத்திரத்தில் பெருகணும் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா, மேலேருந்து நிறைய விஷயம் சொல்லி வந்தார். விசுவாசத்தில் பெருகணும், போதிப்பில் பெருகணும், அறிவில் பெருகணும், எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்கள் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க என்ன ஆயிட்டாங்க? பெருகி விட்டார்கள். அப்படின்னா அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க. இப்போ தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இவங்களை எப்படியாவது காசை கொடுக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? பேசுற தர்மம் செய்யற, கொஞ்சம் அதுல கொஞ்சம் பெருகுங்க அப்படின்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் பெருகி இருக்குதுல, தர்மம் செய்து பெருகுங்க. எபேசியர் 1:8 வாசகம். எபேசியர் 1 8 அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமா, கிருபை இப்போ எங்களுக்கு என்ன செஞ்சது? பெருகி இருக்கிறது. சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்படின்னா இதெல்லாம் பெருகுவதற்கு ஒரு
ஒரு காரணம் இருக்கிறது, சும்மா இல்லை. பிலிப்பியர் 1:25. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு. ஆமா, அவருக்கு ஒரு நிச்சயத்தை கொண்டிருக்கிறேன்றாரு. கிறிஸ்து இயேசு மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படி மகிழ்ச்சியா இருக்கணும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்ணுடன் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வசனத்தில் நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் நாங்கள் பெருக வேண்டும். உம்முடைய கிருபையில் பெருக வேண்டும். உம்முடைய கிரியையில் நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் பெருகி ஸ்தோத்திரத்தில் பெருக வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் குழந்தைகளாகவே இல்லாமல் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் பெருகும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வளர்ந்த ஆவிக்குரிய நிலையிலே காணப்படும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறாங்க. இந்த ஒவ்வொருவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுமை ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இவருடைய பிரயாண வேலை காரியம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். சரீர பலவீனத்தோடு வர தலைப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்முடைய ஆணி பாய்ந்து கரத்தினால் தொட்டு சுகமாக்கி வருகிற நாட்களை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யும் நாமத்தை மயம்படுத்தும். எல்லா துதியும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.